என் அன்பார்ந்த நேயர்களே, முதல் வீடியோ அவருக்கு தலை போட்டிருப்பேன் பித்தலாட்டத்தை பற்றி. ஆதரவு என்ற பேர் நடந்த கண்ணாமூச்சி விளையாட்டுகள் பித்தலாட்டம்னு அதுக்கு தலை கொடுத்துருக்கேன். இது விஜய் சிஎம்மாக நீடித்து இருப்பாரா, அவரை எதிர்நோக்கி இருக்கும் சவால்கள் என்ன, அதை பார்ப்பேன். என்ன உங்களுக்கு தெரியாதா? எனக்கு வேணாலும் கவுத்து விடலாம், ஏன்னா பார்டரில் இருக்கார், 118 ஒரு எம்எல்ஏ ஜம்ப் ஆனாலும் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அது நடக்குமா நடக்காது, அதுலேருந்து தப்பிச்சுக்க இவருக்கு என்ன வழி, அதை நாம் பற்றி சிந்திப்போம், அதை பற்றி பேசுவோம். இப்போ 118 யார் யார்? முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், விசிகா, 4 பேர், 4 உதிரி கட்சிகள். இந்தியா கூட்டணியில் இருந்தவங்க இப்போ டிஎம்கே தனியாக போயிடுச்சு. இவர்கள் அத்தனை பேரும் இப்போ கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, வெளியிலிருந்து ஆதரவு மட்டுமே, நாங்கள் தொடர்ந்து ஸ்டாலினுடன் பயணிப்போம், திமுகவுடன் பயணிப்போம் என்பது அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், பகிரங்கமாக அளித்த ஸ்டேட்மெண்ட். அதில் யாருக்கும் மறுப்பு இருக்க முடியாது. நாங்கள் அந்த கூட்டணியில் நீடிக்கிறோம், ஸ்டாலினோட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு எம்எல்ஏ இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஓட்டு அளிக்காமல் விட்டுட்டாங்கன்னா போச்சு, அன்றைக்கே 13ஆம் தேதி காலி. ஆனால் செய்வாங்கலாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இன்னொரு அப்படி செஞ்சிட்டா இவங்க 2 பேரில் யாருக்கும் மெஜாரிட்டி. அப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து, ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்றா சேர்ந்தால் தான் இதை செய்ய முடியும். 2 பேரும் ஒன்றா சேர்றதுக்கு குதிரை கொம்பு தான் அப்படின்றது. ஆனால் சேர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்றாங்க. ஆனால் இவர் சொல்லிட்டார், ஸ்டாலின் ஒரு 6 மாதம் பார்ப்போன்ட்டார். ஆக 6 மாதத்துக்கு ஆபத்து இல்லை, சிஎம் நாற்காலிக்கு, விஜய்க்கு சிஎம் நாற்காலியில் ஆபத்து இல்லை அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் விசிகா கடைசி வரை முடிவு சொல்லாமல் இருந்தது யாரால், யாருடைய ப்ரெஷரால், யாருடைய இதாலன்னா, நான் கூட ரொம்ப ஹையாக போய் இதுக்கு கூட நினச்சிட்டேன், பிஜேபிகிட்டே மாறி போயிட்டால் உள்ளுக்குள்ளே டீலிங் இருக்குமோ, நீ கொடுக்காத, தோற்று போட்டோம் கவர்னர் ஆட்சி கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஏதோ இப்போ தான் பொட்டி கேளுங்கிறாங்க, தட்டி கேளுங்கிறாங்க, வண்டிங்கிறாங்க, அதெல்லாம் என்ன சொல்ல முடியலையே. அது யார் எந்த இதுலையும் எப்படி மாறலாம். அதுக்கு பேர் தார்மீகமாக, இது அரசியலில் என்னவெல்லாம் நடக்கலாம்ப்பா, அரசியல், அதுக்கு பேர் அரசியல், சாக்கடை அரசியல். யாருடைய கட்டுப்பாட்டில் இதை வெளிப்படுத்தாமல் இருந்தார் என்றால் ஸ்டாலினையும் சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. சொல்லாத கடைசியை வச்சிரு. அடுத்தது விசிக்கு ஆதரவு கொடுத்துற போது 31 பேர் அங்கே வந்துடுறாள், 20-30 பேர் வந்துடுறான்னா, இந்த ஆட்சியுடைய மையம், அந்த சூத்திர கயிறு, விஜய் தொடர்ந்து நீடித்து வைத்திருப்பதில் சூத்திர கயிறு ஏடிஎம்கே போயிடும். ஏடிஎம்கே போனால் பிஜேபி போன மாதிரி அர்த்தம். அப்படி விட்டுறக்கூடாதுப்பா. திருமாவளவா விடு, 2 பேரை கொடுத்துரு, நம்ம கையில் இருக்கட்டும், மையம் நம்ம கையில் இருக்கட்டும், சூத்திர கயிறு நம்ம கையில் இருக்கட்டும். ஆஸ் வி ப்ளீஸ், he can sit in the CM, விஜய் can sit in the CM. நாம் நினைக்கும் வரை, நாம் விரும்பும் வரை அங்கே இருக்கலாங்கிற அந்த சூத்திர கயிறு, அந்த இன்டர்னல் பவர், இன்டைரக்ட் பவர் நம்ம கையில் இருக்கட்டும் என்று ஸ்டாலின் நினைத்திருக்கிறாரா? அதனுடைய வெளிப்பாடு தான் 6 மாதம் ஆளட்டும் என்று சொன்னது. சொல்லுங்கள். அதனால தான் நீ 4 மணி நேரம் வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டினது, திருமாவளவன் ஆட்டம் காட்டினது எதனால் சொல்லுங்கள். இதெல்லாம் மக்களுக்கு புரியாது நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் பெரும்பாலும் பார்க்குறேன், நம்ம எல்லாம் உட்காந்து பார்க்குறோம். ஏன்னா எனக்கு மே மாதம் லீவு, கோர்ட் லீவு, நான் உட்காந்து நல்லா ஸ்டடி பண்ணுறேன். ஆனால் வெளில போகிற சமயத்தில் அவங்க ஒரு பெயிண்ட் அடிக்க போயிடுறான், தொழிலாளிகள் பார்க்குறான், ஆட்டோ ஓடுது. இது மாதிரி தொடர்ந்து பார்க்க முடியுது அந்த வீடியோக்களில் என்னென்ன நடக்குதுன்னு. அப் டு டேட் மணித்துளிகள் தவிர உட்காந்துருக்கிறவங்க மாதிரி என்ன ரெஸ்ட்டாக உட்காந்துருக்கிறவங்க பார்க்கலாம். இந்த மக்களுக்கு அதை கேட்கவோ அல்ல அதை பற்றி சிந்திக்கவோ அவருக்கு நேரம் இல்லை, பொழப்ப பார்க்கணும். அவர்களுக்கு இது டைரெக்டாக சேராது, இதை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. இதை பற்றி சிந்திக்கிறவங்க மிக சொற்பமான பர்சன்டேஜ் தான். மற்ற மக்கள்லாம் வந்தார் என்னமோ கூத்தடிக்கிறாங்களா, ஆதரவு இல்லை, அப்போ வந்துட்டாருப்பா, வந்து நல்லதுப்பா ஆள்றோம். இவ்வளோ தான் பொதுமக்கள் என்பதை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகள். மக்கள் அத்தனை பேரும் தலையாட்டி பொம்மைகள், முட்டாள்கள். காசை கொடுத்தா உடியாருவான், தோன்னு உடியாருவான் என்பதை சரியாக புரிஞ்சுது. இந்த நிலை நம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, நம்ம தமிழர்கள்ட்ட தான் இருக்குது. கேரளாவில் பண்ண முடியுமா? சொல்லுங்கள். இந்த நிலை நம் தமிழ்நாட்டின் இழிந்த நிலை. ஓட்டு போட்டால் மட்டும் போதுமா? அரசியல் தெளிவு வேணும். ஆனால் சொல்கிறேன், மக்கள் தெளிவாக ஓட்டு போடுங்க. என்ன தெளிவாக ஓட்டு போட்டிருக்காங்க சொல்லுங்கள்.
கூடி பேசி மேல்மட்டத்தில் கலந்து பேசி முடிவு எடுத்து ஓட்டு போடுறாங்களா? ரொம்ப வேதனையாக இருக்குங்க. சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்போ இந்த சூத்திர கயிறு நம்மள்கிட்ட இருக்கணும்னு. அப்போ திருமாவளவனுடைய 2ஆம் கட்ட உயர்மட்ட தலைவராக வன்னியரசு எம்எல்ஏ இதில் விழுப்புரத்துக்காரர் அங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்கத்தில் என்ன மகிழமா என்னமோ அகிலம்னு வரும், அது நல்ல ஒரு வாயிலுக்கு வர மாட்டேங்குது, அதில் அந்த தொகுதியில் வந்தவர். அவர் போடுறாரு, இனி திருமாக்காலம் எங்களை ஒதுக்கவோ ஓரங்கட்டோ நினைத்தால் முடியாது, நாங்கள் தான் மையம். இது திருமாக்காலம், நாங்கள் தான் மையம். மையம்ங்கிறாரு. நாங்கள் எதிர்காலத்தில் இந்திய அரசியல், தமிழ்நாட்டின் அரசியலை யார் ஆளப்போறது நாங்கள் முடிவு செய்வோம், எங்கள் கையில் இருக்கிறது என்று ஆணவமாக ஒன்று போடுகிறார். இப்போ பதவி ஏற்றோன்னு விஜய் ஒன்று போட்டார், மையம் நான் தான், அங்கல்ல இங்கல்ல இங்கல்ல நான் தான் மையம் அப்படின்னாரு. எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு யாருக்கு கொடுக்குற பதில்னு. எந்த துணிச்சலை சொன்னார்? மையமா, அங்கே இல்லை இங்கே இல்லை இங்கே இல்லைங்கிறியா, ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஒரு ஆள் அமுக்கடா தோற்று போடா அப்படின்னு வீசிக்கா சொன்ன என்ன ஆகும்? அப்போ எந்த தைரியத்தில் இவர் பேசினார் விஜய்? அந்தளவுக்கு பக்கம் இல்லாதவரோ, அந்தளவுக்கு அறிவு இல்லாதவரோ, அந்தளவுக்கு கூட அரசியல் தெரியாமல் போயிடுச்சா இப்போ இந்த பட்ட 4 நாள்லையே? நீ போனால் போராஜா, விசி சண்முகம் தரப்பில் ஏடிஎம்கேலேருந்து ஒரு கும்பல் வருது, ஒட்டச்சிக்கிட்டு வருது, ஒரு 10 குஞ்சு 30 குஞ்சு வருது, பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற தைரியமா? தெரியவில்லை, அது ஃப்ளோர் டெஸ்ட் தெரியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து உட்காந்துட்டார், சந்தோஷமாக உட்காந்துட்டார், ஷீட்டை பிடிச்சிட்டார். அது முள் ஷீட், அடியில் முள் வச்சுருக்கு, உட்கார முடியாது, அப்படின்னு நெளிஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும். சவால்கள், நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் அவ்வளவு இருக்கிறது. ஏன்னா உங்கள் ஆட்சி நித்திய கண்டம் பூர்ணாயுசு. உங்களுடைய ஆட்சி நீங்கள் உட்கார்ந்துருப்பதும் உட்காராததும், உங்கள் சீட்டை பிடுங்கிறது, நாக்களை பிடுங்குற இதுக்கு பின்னாடி கை வச்சுக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் சொல்கிறீங்களே டிஎம்கே கொள்ளை வழியாக நுழைய பார்க்கிறது பிஜேபி, அவர்கள் மறைமுகமாக ஆள பார்க்கிறார்கள், அவர்கள் மறைமுக கவர்னர் ஆட்சி கொண்டு வந்து அவர்கள் ஆட்சி கொண்டு வர பார்க்கிறார்கள், எடப்பாடியை வந்து அவர்கள் கைப்பொம்மையாக இருந்து கொண்டு ஆட்டி வைக்கிறார்கள், அவர் மூலம் எடப்பாடி மூலிமா இந்த தமிழ்நாட்டை ஆள நினைக்கிறது என்றெல்லாம் இவர்கள் பரப்பினார்கள். அது செய்வது இவர்கள் தான். இப்போ ஸ்டாலின் விருப்பப்பட்டால் இவர் இருக்கலாம் சீட்டில், கொஞ்சம் அப்படி கண்ணசைவு விசிக்கா கொஞ்சம் ஒரு ஆள் இப்படிவா, அல்லது முஸ்லீம் லீக் நீ இப்படிவா, முஸ்லீம் லீக்கு கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன்னு 10 வேஷம் போடுறாங்க. வேஷம் இல்லை, அது உண்மை தான். அவங்க ஆனால் ஸ்டாலினை விட்டு கண்டிப்பாக வர மாட்டாங்க. கடைசியில் அப்புறம் விசிக்கா கொடுத்தோன்னா அப்படியே முஸ்லீமுக்கு வர்ற விசிக்கா இருந்தாலும் போதும்ல, அவன் எக்ஸ்ட்ரா நீ ஏன் கொடுக்குற? ஐயோ நம்மளும் கொடுத்து வைப்போம் ஏன் அப்படின்ட்டு, ஐயா ஐயா என்ன நான் எங்களை கேட்டார் தர்றோன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் வேண்டாம், நீங்கள் இவரு இப்போ வாபஸ் வாங்க பார்த்துக்குவோம். இப்போ முதல் நாள் தர்றேன்னு சொன்னது தான் நம்பி அந்தாள் ஓடினார், லெட்ரு வாங்காமல் ஓடின தொட்டு மறுநாள் மாற்றிட்டாங்க, எங்களுக்கு ஆதரவு இல்லைன்ட்டாங்க, அடிச்சது பல்ட்டிட்டிய முஸ்லீமுக்கு பேசாமல். அப்போ யார் பின்னாடி இருந்து சூத்திரக்காரி இயக்கிறார்கள்? ஸ்டாலின் தான் வச்சுக்கேன்னு. அப்போ யாருக்கு பேச்சை கட்டிட்டு இவர் வந்து ஆலந்தூரில் ஒழிஞ்சிருந்தார், டிஎம்கே கோட்டைன்னு ஆலந்தூர் எங்கே போய் ஒழிஞ்சிருந்தார்? ஸ்டாலின் தான். அப்போ ஸ்டாலின் மறைமுகமாக புடி நம்ம கையில் இருக்க வேண்டும், நீ துள்ளுன தொலைச்சி விட்ட. முஸ்லீம் லீக்கு கை வச்சா 2 பேர் தானே போனால் போட்டோம் போ. அப்போ எனக்கு 118 இருக்குல்ல அப்படின்னா விசிக்கா சொன்னால் கேட்பாங்க, அவங்க கேட்கணும். அப்போ தான் இதில் தான் இருக்குது. சப்போஸ் விசிக்கா சொன்னால் கேட்கல, கவுத்து விட்றா ஆட்சியை அப்படின்னா நான் மாட்டேன், நான் ஆட்சியில் பங்கு வாங்கிட்டா நான் மினிஸ்டர் உட்காந்துருக்கிறேன், நான் எங்கே வைப்பேன் அப்படின்னா கம்யூனிஸ்ட் என்ன அதெல்லாம் வேணாம் எங்கள் தேசிய தலைவர் கேட்கணும் அப்படின்னு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க சுயலத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்னடா கயிறு நம்மள்கிட்ட இருக்குன்னா நடுப்புற எலி கடிச்சிட்டு போயிடுச்சு, கட் பண்ணி விட்டுருச்சு, கயிறு இழுத்த பொம்மை ஆட மாட்டேங்குது, அங்கே நடுப்புற கட் ஆகிடுச்சிங்க தலைவரை. எது கம்யூனிஸ்ட் எலி கடிக்க போதா, விசிகா எலி கடிக்க போதா, முஸ்லீம் லீக் எலி கடிக்க போதா, எது கடிக்க போகுது? இந்த கயிறு அறுவ போகுது அப்படிங்கிற நிலைமையும் இருக்கிறது. அப்படி இல்லை, கயிறு வெட்டாக இருக்குது அப்படின்னா விஜய் இதெல்லாம் யோசிக்கணும் விஜய். அதனால் விஜய் தன் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றி கொள்ள வேண்டும், 5 வருடம் நிம்மதியாக ஆள வேண்டும். அவர் கொடுத்த வாக்குறுதிகள், மக்கள் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நல்லா நிறைவேற்றணும்னு சொன்னால். ஏன்னா அவங்களோட விஜய் வந்து
என்ன அப்படி வாயை மூடிக்கிட்டே இருக்காரு, ப்ரெஸ் மீட்டை கூட்ட மாட்டேங்கிறார், என்ன ஏதோட சொல்ல மாட்டேங்கிறாரு, என்னையா கூத்துது, வாயை திறக்க மாட்டான் அந்த மனுஷன் அப்போல்லாம் நினைக்கிறேன். இப்படி இருக்கலாமா? ஒரு பேச்சாற்றல் வேண்டாமா? டிஎம்கே பேச்சாற்றல் வச்சு தானே பிடிச்சாங்க அண்ணா காலத்துலேருந்து. இப்படி வாய முடிக்கிட்டு இருந்தால் என்ன மக்கள் மதிக்காத அப்போல்லாம் கூட நினச்சேன். ஆனால் ஏதோ ஒரு வசனம் சினிமாவில் சொல்லியிருக்காரான், கடுப்பேற்றுறன்ட்ட கம்முன்னும் உசுப்பேற்றுறன்ட்ட உம்முன்னு இருந்தால் காரியத்தை சாதிச்சுட்டு போயிடலான்னு. அதை அப்படியே கரெக்டாக செஞ்சு சாதிச்சிட்டார். ஆனால் மேற்கொண்டு சாதிக்கணும்னு சொன்னோம்னா இன்றைக்கி ஒரு சிறப்பு அம்சத்தை பார்க்குறேன். அவர் என்ன பண்ணணும்னா மேற்கொண்டு தன் ஆட்சியை காவந்து செய்து கொள்ள வேண்டும், 5 வருடம் ஆள வேண்டும் என்ற உண்மையான விருப்பத்தின் அடிப்படையில், உளமார்ந்த ஆழ்ந்த விருப்பத்தின் அடிப்படையில் சொல்லிக் கொள்கிறேன். ஈவி சண்முகம் அவர்கள் பெரும்பாலான இதோட வந்தார்னா ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவரை அனுசரித்து ரிசர்வில் அவரையும் தனக்கு ஆதரவாக ஓட்டு போட வைக்க என்ன வழி என்று ஸ்ட்ராட்டஜிக்காக ராஜதந்திரத்தோடு சிந்தித்து அதற்கான முயற்சிகளை எடுத்திருப்பார் என்னன்னு தெரியல, எடுத்திருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஏன்னா அப்போ தான் இந்த கயிறு இவர்கிட்ட இருக்கும், இவர் சொன்ன மாதிரி மையம் இவர்கிட்ட இருக்கும், இல்லைன்னா மையம் இங்கே எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது என்று சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பெரிய ஒரு சிறப்பாக விஜயை பாராட்ட வேண்டிய அம்சம் என்னன்னா, நான் எத்தனையோ எனக்கு என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய 70வது வயது எட்டியிருக்கிறேன். இதில் எத்தனையோ பதவிக்கு ஏற்பு வைபவங்களை நான் பார்த்துருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பந்தல் இருக்கும், ஒரு 1000 பேருக்கு மேலே உட்கார மாட்டாங்க. ஜெயிச்ச கட்சியோடைய முக்கியமான பிரமுகர் மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க, தொண்டர்களோ பப்ளிக்கோ இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேடியத்தில், இண்டோர் ஸ்டேடியத்தில் பொதுமக்களும் இருக்காங்க, கட்சிக்காரங்க 5000 திரண்டு இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் இவ்வளோ சீக்கிரமாக கூடிய நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ மக்கள் நடக்குமா நடக்காதான்னு இருக்கு. அந்த மாதிரி நிலைமையில் நடக்கும்னு நேற்று தான் பண்ணுறாங்க, அடுத்த நாள் அதுக்கு அரங்கம் நிரம்பி விடுது. எல்லாம் மெட்ராஸில் உள்ளவங்க தான். அப்போ என்ன திருநெல்வேலியில் வந்து உட்காந்துருக்காங்களா, ஏற்கனவே வந்து உட்காந்துருந்தவங்களாம் எம்எல்ஏக்கள் தான், அப்படி வந்து உட்காந்துருக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் வெளிச்சம் டல்லாகிறது? இப்போ என்ன செய்கிறாங்க இந்த கட்சியில், இருங்க ரைட் எடுத்துக்கும், இவர் ஈவி சண்முகத்தை ஓட்டளிக்க வைக்கணும்னு நான் சொன்னேன். அதோட சிறப்பு அம்சம்னு சொன்னோம்னா இவ்வளோ பேர் 5000 பேர் வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் உறுதிமொழி எடுக்கிறப்ப உண்மையாக இங்கேருந்து எடுத்ததாக நான் உணர்கிறேன். இப்போ ஸ்டாலின் எடுத்திருக்காரு, கலைஞர் எடுத்திருக்காரு, எம்ஜிஆர் எடுத்திருக்காரு பார்த்துருக்குறேன், ஜெயலலிதாமா எடுத்திருக்காங்க பார்த்துருக்கேன், சென்ட்ரலில் எடுத்திருக்காங்க. யார் ஒருத்தரும் உறுதிமொழி எடுத்து முடித்த பிறகு ஸ்பெஷலாக அதே மேடையில் பேசி ஒரு பைசா தொடமாட்டேன், நேர்மையாக ஆள்வேன், தொடவும் விடமாட்டேன் என்று உறுதிமொழி கொடுத்தது விஜய் ஒன்றி தான். வேறு யாரும் இல்லை. பதவியேற்பு ஒன்று போய்கிட்டே இருப்பாங்க. இந்த உறுதிமொழியை எம்ஜிஆர் கூட கொடுக்கல. மேடையில் பேசுவார், ஊழலற்ற ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு ஓட்டு போடுங்கன்னு கேட்பார். ஆனால் உறுதிமொழி ஏற்ற பிறகு ஒரு பைசா தொடமாட்டேன், அப்படி தொடலாம், ஜெயிச்சிட்டோம், அப்படி இப்படி கொஞ்சம் ஆடி பார்ப்போம் நினைப்பு யாராச்சும் இருந்தால் தன் கட்சிக்காரர்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்க போகிறவர்களையும் எச்சரிக்கிறார். யாராச்சும் அப்படி நினச்சா அந்த நினைப்பை தொடச்சி எடுத்துருங்க, டெலீட் பண்ணிவிடுங்க, அந்த நினைப்போடு இருக்காதுங்க, என் கட்சியில் எனக்கு காசு தேவையில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் என்று இங்கிருந்து, அதே போல் மற்ற மினிஸ்டர் இந்த 9 மினிஸ்டருமே இங்கிருந்து உறுதிமொழி எடுத்தார்கள். நான் உண்மையாக இருப்பேன்னு சத்தியம் அப்படின்னு. இது போல் ஒரு லைவாக ஒரு உயிரோட்டமாக உணர்வுபூர்வமாக யாரும் எடுக்கலை இதுவரை நான் பார்த்தேன். அது ஒரு சிறப்புன்னு சொல்லி இப்படி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு அவருடைய உள்ளத்தில் தெரிந்தது, பேச்சில் தெரிந்தது. எனவே அவர் 5 ஆண்டுகள் தொடர்ந்து ஆள வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். அதற்கு ஒரே வழி, ஏன்னா நித்யகண்டன் பூர்ணாய் சாருக்கு அதற்கு மாற்றுக் கட்சியாகிய ஏடிஎம்கேலேருந்து அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார் இபிஎஸ், ஈவி சண்முகம் தர தயாராக இருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. அவரை அனுசரித்து எப்படியாச்சும் கொண்டு வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவரை உங்களுக்கு ஆதரவாக ஓட்டளிக்க வைத்தால் நீங்கள் நிம்மதியாக ஆள முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.